பீகார்ல இந்த மாதிரி டிரைவருங்கிட்ட வந்து டீ கடையிலே வந்து பேச்சு கொடுத்து ஒரு 30,000 படிகாசு திருட்டு போயிட்டாங்க. இவரு போய் எட்டி பார்த்தாரு. அந்த டைம்ல எட்டி பார்க்கும்போது என்ன பாய் பாய் ருகோ ருகோ டீ ஆறாயிரம் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே வந்து நான் மைண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க உட்காருங்க, டீ போட லேட்டா இன்னும் 2 நிமிஷம் தந்துருன்னு பிடிச்சா வந்து உட்கார வச்சாங்க. அப்புறம் இந்த ரீசெண்டா ஒரு டிரைவர் வந்து யூஎஸ்ஏல வந்து யூட்டன் பண்ணி ஆக்சிடென்ட் ஆச்சுல சிங் அர்பந்தர் சிங். அந்த இஷ்யூல வீடியோல ரீல்ஸ்ல பாத்துட்டு கொள்ள பேசிட்டு இருந்தோம். அப்போ டிரைவர் மாதிரி ஒருத்த வந்து உட்கார்ந்தான் தூங்கி எழுந்துச்சு. அவனும் அவங்க டீ கடைக்காரன் தான் அவன். ஆமா தான் டீ கடைக்காரன்னு திட்டு இருந்தாங்க. ஒருத்த வந்து அங்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கான் யாருக்கிட்டயோ. இது வந்து எனக்கு ஒரு இதுவாகவே இருந்ததுனால நான் எழுந்து போறேங்க. அங்கே வந்து சரி ஓகே நம்ம வண்டியை போய் பார்த்துட்டு வருவோம், சரி ஓகேன்னு சொல்லிட்டு எழுந்து போய் வண்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே இந்த ஃபோன் பேசிட்டு இருந்தோம் என்ன பண்ணுறான், என்னை தள்ளுறான். தள்ளி விட்டு எங்கே போகிற உட்காரு, சாய் பீலியனா சலோ அப்படின்றான். வண்டி இப்படி நிற்கிது, இந்த பக்கம் வண்டிக்கு போகுது ரோட்டில், அந்த பக்கம் அப்படி ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி போகிறான். அதை நான் பார்த்துட்டேன். ஆனால் வண்டியிலேருந்து இறங்குனது பார்க்கல, வண்டி சிலிருந்து போனது பார்த்துட்டேன். ஒரு மாதிரி பதட்டமாக போனது பார்த்துட்டேன். எனக்கு அப்படியே சந்தேகமாயிடுச்சு, ஒரு திருடனா இருப்போம், வண்டி பொருள் இருப்போம், இடுப்பில் ஒரு கை வச்சுட்டு போகிறான், சம்மந்தமே இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போகிறேன். கிட்ட போய் பார்க்குறேன். அப்போ அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து குத்துறதுக்கு வரான் என்ன. அவன் பைத்தியம் இல்லைங்க, நாங்கள் தான் பைத்தியம் ஆகிட்டோம் பாருங்க கடைசியில். ஏன்னா இவ்வளோத்தையும் சொல்கிறான், நாங்கள் பைத்தியம் மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்திருக்கோம் அவங்ககிட்ட. இதுதான் நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாகுது.